ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசென்ஜர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 15 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிஏ இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக 15 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் க்ளவுட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரக்கிள் க்ளவுட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதில் நீங்கள் ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அசென்ஜரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் இமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்து மெயிலுக்கு போகும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி உங்கள் இமெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இமெயில் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சைன்இனுக்கு போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.